விஜயலட்சுமி கேஸ் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இது சமீபத்தில் திரு பெண் நிறுவனத்தின் நிறுவனரும் மாப்பிள்ளை சார்ன்ற கூட சந்திச்சார்னு வருது. ஆனால் இதற்கு முன்பாகவே போன மாதம் கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு கேஸ் வருதுன்னா இன்னைக்கு அவர் திரு ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். என்னன்னு காரணம் கேட்டால் திரு முக முத்துவுடைய இறப்பிற்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போனன்றார். சார், முக முத்து இவங்களுடைய குடி இல்லை, முக முத்துவுடைய குடும்பம் தனியாக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவரை பார்க்க, ஆனால் கரெக்டாக அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வக்கீல் ஆஜராகலை. இவரை உங்கள் வழக்குகளை நாங்கள் காப்பாற்றுகிறோம். இன்னொன்று, ஈவே ராமசாமியாரை பற்றி இவர் அவ்வளோ பேசினதுக்கு 70 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதே நேரத்தில் சண்டை டைரக்டர் கனல் கண்ணனை உள்ளே வச்சு 15 நாளைக்கு அப்புறம் வெளில வந்தார். இவர் அதை விட ஆபாசமாக பேசினதுக்கு இவரை ஒன்றும் பண்ணல. ஸோ திமுகவோட பி டீமாகத்தான் திரு சீமான் எல்லா நேரங்களிலும் பணத்துடைய பி டீம். இன்றைய நேரத்தில் அவருக்கு பணம் கொடுப்பது திமுகவாக இருக்கிறதுங்க. இவருக்கு ஒரு பக்கம் திமுகலேருந்து வருது, இன்னொரு பக்கம் சர்ச்சும் வருது. இவரை கொண்டு போய் லைலா காலேஜ்லேயும் திருச்சி சென்ட் ஜோசப்லாம் பேச வைக்கிறாங்க. இவர் என்ன படித்தார், என்ன நாலேஜுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இவரும் முழுக்க கிறிஸ்தவ அஜெண்டாக்கு கீழே தான் இருக்கார். இவருடைய தமிழ் தேசியம் என்பதே இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது. இவரால் ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்திருக்கார். இவருடைய சொத்துக்கள் கொடைக்கானல் எஸ்டேட்லேருந்து பல விஷயங்கள் அது மாமனார் வழியாக வந்தது என்னப்படும். இல்லை, அதாவது ஏற்கனவே ஒரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் முன் செலவிற்கு வேண்டும் என்று கிட்டத்தட்ட 18 கண்டெய்னர்களில் 5400 கோடி தமிழகம் முழுக்க போய்விட்டது. திமுக தன்னுடைய கட்சி தலைவர்களுக்கு இனிமேல் யாரும் ஜோசப் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று ஒரு அறிக்கை தெளிவாக இன்னைக்கு பெரிய பத்திரிகைகளிலே வந்திருக்கு. எனவே அந்த வேலையை சீமான் செய்வதற்காக அவருக்கு தெளிவான அளவில் ஸ்வீட் பாக்ஸ்களும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்த ஒரு நபர் ஒரு நேர்காணலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சீமான் திமுக கிட்டேருந்து பணம் வாங்கிட்டாரு, ஒரு தொகுதிக்கு இவ்வளோ அப்படின்னு பேரம் பேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு தான் பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படிங்கிறது பல பேருனுடைய கருத்தாக இருக்குது. இப்போ அந்த பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கும், அந்த செய்தி உண்மையான தகவலா? இல்லை, சீமானுடைய அரசியலே அந்த மாதிரி நேச்சர் தான். அவர் 2009 தேர்தலில் நிற்காதப்பையே 11 தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் இலை மலர்ந்தால் ஈழம் வரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அதிமுகட்ட பணம் வாங்கிட்டு இருந்தார். எதிர்ப்பு ஓட்டுக்களை, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டுக்களை பிரிப்பது என்ப ரோலில் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் ஜெயலலிதாவிடம். அந்த நேரத்தில் அதற்குரிய ஸ்வீட் பாக்ஸ்கள் அவருக்கு போனது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னொன்று, இப்போ அவருக்கு பல சிக்கல்களும் இருக்குது. சீமானை பொறுத்தவரை ஒன்று விஜயலட்சுமி கேஸு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இது சமீபத்தில் திரு பெண் நிறுவனத்தின் நிறுவனரும் மாப்பிள்ளை சார்ன்ற கூட சந்திச்சார்னு வருது. ஆனால் இதற்கு முன்பாகவே போன மாதம் கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு கேஸ் வருதுன்னா இன்னைக்கு அவர் திரு ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். என்னன்னு காரணம் கேட்டால் திரு முக முத்துவுடைய இறப்பிற்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போனன்றார். சார், முக முத்து இவங்களுடைய குடி இல்லை, முக முத்துவுடைய குடும்பம் தனியாக இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவரை பார்க்க, ஆனால் கரெக்டாக அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வக்கீல் ஆஜராகலை. ஸோ தள்ளி போடப்படுகிறது. அதன் பிறகு ஒரு ப்ரப்போசல் போட்டு இப்போ மன்னிப்பு 2 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகள் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. சரி, தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டால் கூட சில வழக்குகளில் அது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறப்ப இது எல்லாமே மாநில அரசு வக்கீல் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ இவரை உங்கள் வழக்குகளை நாங்கள் காப்பாற்றுகிறோம். இன்னொன்று, ஈவே ராமசாமியாரை பற்றி இவர் அவ்வளோ பேசினதுக்கு 70 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதே நேரத்தில் திரு சினிமா சண்டை டைரக்டர் கனல் கண்ணனை உள்ளே வச்சு 15 நாளைக்கு அப்புறம் வெளில வந்தார். இவர் அதை விட ஆபாசமாக பேசினதுக்கு இவரை ஒன்றும் பண்ணல. ஸோ திமுகவோட பி டீமாகத்தான் திரு சீமான் எல்லா நேரங்களிலும் பணத்துடைய பி டீம். இன்றைய நேரத்தில் அவருக்கு பணம் கொடுப்பது திமுகவாக இருக்கிறதுங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, நீட் எதிர்ப்பு, இது எல்லாமே திமுகவிற்கு ஆதரவு தரது தான்.
சரி, நீட் எதிர்ப்பைய எந்த ஒரு அறிவுசார் அறம்சார் சிந்தனையாளரும் நீட்டை எதிர்க்க முடியாது. ஏன்னா ஏழை நீட்னால இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய கொள்கை என்ன, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே தமிழர்களுக்குன்னு. இன்றைக்கி போங்க இன்ஜினியரிங் காலேஜில், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் விஐடியோ வேல்ஸோ எஸ்ஆர்எம்மோ நீங்கள் என்ன பேர் வேணாலும் உள்ளே போனீங்கன்னா 100க்கு 35% பேர் கூட தமிழர்கள் இல்லை. மீதம் பாதி தெலுங்கர்களாகவும் பாதி ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 100க்கு 85% மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து படித்தவங்க தான் சேர்க்க முடியும், ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆகும். ஸோ நீட்னால நேட்டிவிட்டிக்கு 85% கிடைக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் மீதி 15% இந்தியா ஃபுல்லாகவும் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறாங்க. ஸோ நீட் என்பது ஏழை நடுத்தர மாணவர்களுக்கு நல்லது. அதை எதிர்க்கிறேன் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட திமுகவுடைய அந்த கார்ப்பரேட் கல்வி நிறுவன முதலாளிகளுக்கு சப்போர்ட் செய்கிற அந்த கார்ப்பரேட் அஜெண்டாக்குள்ளே போகும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பெரும்பாலும் என்ன ஓட்டு வாங்கிறதுக்காக அரசியல் பண்ணுறாரா சீமான்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் யூடியூப்பில் பிரபலமாக ஆக இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போனவங்க அவருக்கு திரள் நிதி கொடுக்கறது, அந்த யூடியூபுக்காகத்தான் பேசுகிறார். மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மாடோட பேசுகிறேங்கிறார். இதெல்லாம் எதுவும் ஓட்டை கொடுக்குமான்னு தெரில. சரி, அவர் 6% போய் 8% வாங்கி இப்பொழுது அவருடைய கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. அவருக்கு விழும் ஓட்டில் உங்களுக்கு 30 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள் 80%னா அதே ஓட் பேங்கை தான் விஜயும் டார்கெட் செய்கிறார். ஆனால் இவர் கூறும் அந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ் அந்த செக்மெண்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று, இவருடைய அரசியல்ங்கிறது டுட்டோரியல் காலேஜ் அரசியல்னு நான் முன்னாடியே கூட சொல்லியிருப்பேன். அதாவது 10ஆவதோ இல்லை +2வோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஒன்று அந்த ஜூன் மாதத்தில் எழுதலாம், அதுலேயும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அக்டோபரில் எழுதி 1 வருஷம் கழித்து திரும்பி சேரணும். அந்த 1 வருஷம் படிக்கிறதுக்கு பேர் டுட்டோரியல் காலேஜ்னு. ஸோ டுட்டோரியல் காலேஜ் போயிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் மெயின் செட்டோட அது மாதிரி வாழ்க்கையில் இவருடைய இந்த பேச்சு சாகசத்தை பார்த்துட்டு இவர்கிட்ட போய் சேர்ந்து ஒரு 2 வருஷம் கழித்து ஐயோ இதில் தான் இருக்கமான்னு வெளியில் போகிறது தான் நடக்குது. யாரெல்லாம் 22, 25 வயசில் வராங்களோ 27, 28 வெளியில் போயிடுறாங்க. திரு ஜெயகாந்தன் சொல்லுவார், 20 வயசில் கம்யூனிஸ்ட் ஆகாதவனும் 30 வயதில் வெளியேறாதவனுக்கும் அறிவு இல்லை என்று அர்த்தம் அப்படிம்பார். ஸோ அது மாதிரி இவருடைய பேச்சை நோக்கி போகலாம். இன்னொன்று, காசு கொடுத்து செய்யறதுங்கிறதுல பார்த்தால் இவருக்கு ஒரு பக்கம் இது திமுகலேருந்தும் வருது, இன்னொரு பக்கம் சர்ச்சும் வருது. இவரை கொண்டு போய் லைலா காலேஜ்லேயும் திருச்சி சென்ட் ஜோசப்லாம் பேச வைக்கிறாங்க. இவர் என்ன படித்தார் என்ன நாலேஜுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இவரும் முழுக்க கிறிஸ்தவ அஜெண்டாக்கு கீழே தான் இருக்கார். இவருடைய தமிழ் தேசியம் என்பதே இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது. இன்னொன்று, சங்க இலக்கியத்திலேயே மிக பழைய பாடல்னு சொல்லப்படுற 6வது புறநானூறு பாட்டில் தமிழ் இந்தியாவுடைய பவுண்டரி வடக்கில் பனிபொழியும் இமயமலை, தெற்கில் குமரி, 2 பக்கமும் கடல்னு இருக்குது. ஸோ இதுதான் தமிழனுடைய மனப்பான்மை. இதை உடைக்கிறதுக்காகத்தான் தமிழ். ஆனால் இவர் கட்சியில் இவரால் ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்க முடியல. ஆனால் இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்க ஒரு தொகுதிக்கும் காசு வாங்கிட்டு வேட்பாளர் நிற்க வைக்கிறீங்க. அது என்ன கதை சார்? அது இல்லை, இதில் நிற்க வைக்கிற ஆள் ஒன்று ஓட்டை பிரிக்கணும், இல்லை எதிர்ப்பு ஓட்டை இது பண்ணக்கூடாது. உதாரணமாக நம்ம சென்னை மத்திய தொகுதியில் தயாநிதி மாறன் நின்னார். அவரை எதிர்த்து ஃபாத்திமாவோ யாரோ ஒருத்தர் பேசுவாங்க நம்ம யூடியூப்லலாம், நான் ஒரு தடவை ஏதோ சந்திச்சிருக்கேன். அவங்கள போட்டதாக அன்றைக்கே அறிக்கை வந்துருச்சு. உடனே திமுக சார்பிலேருந்து மண்ணடி, ஐஸ் ஹவுஸு இந்த மாதிரி பகுதிகளில் உள்ள முஸ்லீம் ஓட்டு போயிடணும்னா அவரை நீக்கி விட்டு யாரோ வேற ஒருத்தரை போட்டாங்க. ஸோ திமுக யாரை இப்போ இந்த தொகுதியில் இந்த ஆளை போடுங்கன்னா அப்படி போடுறார். இன்னொன்று, ஏற்கனவே நின்று ஓரளவு பழக்கமான ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்பதும் கிடையாது. அவர்கிட்ட டுட்டோரியல் காலேஜ் மாதிரி நல்லா படிச்சுட்டு அடுத்த வாய்ப்புக்கு ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இப்போ காளியம்மாள்னு நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ இந்த முறை அவருடைய ஓட்டு 8லிருந்து 5க்கு குறையக்கூடும் என்பது எல்லோரும் 4லேருந்து 5 வரும் அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி இன்றும் அவர் பாஜக கூடவும் பேச்சில் இருக்கிறார். கடைசியில் விஜயால் தனக்கு முழுமையாக ஒரு இது இருக்காதுன்னு சொன்னால் ஒரு 30 சீட்டு வாங்கிட்டு பாஜக அதிமுக கூட்டணியில் சேரக்கூடும் என்றும் ஒரு ரூமர் இருக்கிறது. அந்த பணம் கொடுத்த அந்த விஷயத்தை பற்றி இல்லை, அதுதான் இவர் சார் இவருடைய இப்போ எங்கே வீடு இருக்குன்னு தெரியுமா? நீலாங்கரை அந்த பனையூரில். அந்த இடத்துல அவருக்கு வாடகை 3 லட்சமோ 4 லட்சமோ. இதுக்கு முன்னாடி வலசரவாக்கம் அவர் குடியிருந்த வீட்டுக்கு 19 வருஷம் வாடகை தரலன்னு கேஸ் போட்டு வெளியேற்றினாங்க. 2021 திருவத்தியூரில் வேட்புமனு தாக்கல் செய்த திருவொற்றியூர் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது என்னுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 1000
அப்படின்னு தாக்கல் பண்ணார். அதுக்கப்புறம் எங்களை போன்றவர்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே 4,67,000, ஒய்ஃபுக்கு 2 லட்சமோ என்னமோ போட்டாங்க. இப்போ அவருடைய 2 மகன்களையும் தமிழே சொல்லித்தராத அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளியில் சேர்த்துருக்காரு. அதில் ஒரு பையனுக்கு வருட ஃபீஸு 5 லட்சம் ரூபா. அப்போ இவருக்கு 10 பவுன்சரை வச்சுக்கிட்டு இவர் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுற காருக்கு பெட்ரோலே ஒரு நாளைக்கு 1,500 ரூபா ஆகும். ஸோ இவருடைய செலவுகள் இவருக்கு மாத்திரம் இதை தாண்டி இவரை பற்றி பெருமையாக புக்கில் சேலத்தை சேர்ந்தவர் எழுதியிருக்காரு. அவர் பேசின டிவி பேட்டியும் என்கிட்ட இருக்கு யூடியூப்பில். இவர் வந்தால் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் போனால் அந்த மாதிரி ஹோட்டல் இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் தம்பிகளுக்கு மிக பெரும் தொல்லை தருவார். இவர் தன்னை ஒரு 5 ஸ்டார் கல்ச்சருக்கு இன்றைக்கோ கொண்டு போயிட்டார். மிகவும் கஷ்டப்பட்டு குரல் கொடுப்பவர். பட் அந்த குரலில் எந்த ஒரு திட்டமும் செயல்படாமல் வெறுமனே இதுதான் தோன்றது. மிக பெருமளவில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்திருக்கார். இவருடைய சொத்துக்கள் கொடைக்கானல் எஸ்டேட்லேருந்து பல விஷயங்கள் அது மாமனார் வழியாக வந்தது என்னப்படும். எல்லாத்தையும் எடுத்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தேடினா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ பேசஸில் சார் பணம் கொடுத்துருக்காங்க? இல்லை, குறைந்தபட்ச செலவு இன்னைக்கு தொகுதியில் ஒரு பேச்சுக்கு தமிழ் நிற்கிறார்னு சொன்னாலே, தமிழ் நிற்கிறார்னு சொல்லி அட்லீஸ்ட் 4 தெரு முனையில் ஒரு போஸ்டர் வைக்கணும். அது தவிர அந்த வேட்பாளர் போய் நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கிறவங்க பட்டியலை வாங்கணும். அதுதான் பூத் ஏஜென்ட்டுடைய முதல் வேலை. இதுக்கே 10 லட்ச ரூபா வேகும். எனக்கு குறைந்தபட்சம் 50 லட்ச ரூபா ஒரு தொகுதிக்கு என 150 கோடி வரைக்கும் எளிதாக தருவார்கள். ஓகே சார். இப்போ இந்த 150 கோடி கொடுத்தது பென் நிறுவனமா? அது அவர் பேரம் பேசி நேரடியாக அவங்களும் கொடுப்பாங்க. சில நேரத்தில் சில இவங்களை தொழிலதிபர்களை வச்சும் கொடுக்க வைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து அமைச்சர்களும் சில பேர் வந்து ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவல் வருது. இல்லை, அதாவது ஏற்கனவே ஒரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் முன் செலவிற்கு வேண்டும் என்று கிட்டத்தட்ட 18 கண்டெய்னர்களில் 5,400 கோடி தமிழகம் முழுக்க போய்விட்டது. திமுக சார்பாக 400 கோடி ஒரு கண்டெய்னரில் 300 கோடி என்று 18 கண்டெய்னர்கள் கொண்டு போய் அப்புறம் அதையும் பிரிச்சிருக்காங்க. இது 8 மண்டலங்களில் டபுளாக பிரித்து 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. 5,400 கோடி திமுக சார்பில் முதல் கட்ட விநியோகத்திற்கு போயிடுச்சு. அதே நேரத்தில் திமுக தன்னுடைய தொண்டர்களை நம்புவதை விட வியூக வகுப்பாளர்களை பெருவாக நம்புது. போன முறை அவர்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவிய ஐபேக், இன்றைக்கும் அவங்க 4 பேரில் அவங்களும் ஒன்று. பட் அந்த ஐபேக்கில் இப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டே இல்லை. ஆனால் அவர் விஜயோடு நட்பாக இருக்கிறார். நான் விஜய்க்கு வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு உதவுவேன்னு சொல்லிட்டு பீகாருக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு உதவுவார்னு சொன்னார் இங்கே வந்து பேசினப்ப. ஆனால் இவர் போகிற மாதிரி தெரியல. அவங்க நட்பை உடைப்பதற்காக திமுகவை சேர்ந்த உலகை காப்பாற்றும் இரட்சகரான ஒரு எம்பியும் கீர்த்தி பெற்ற ஒரு அமைச்சரும் தலா 100 கோடி கொடுத்ததாக நம்ம இன்டர்வியூல இது 2வது முறையா சொல்றீங்க. ஆடியன்ஸுக்கு எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிருவது. ரைட்டு, ஓகே, நிச்சயமா. நேற்று நடிகை ராதிகா அம்மா அவர்களுடைய மரணம், அந்த நிகழ்வுக்கு வந்து செல்வ பெருந்தகை வந்திருந்தாங்க. செல்வ பெருந்தகை கூட சீமான் அவர்கள் வந்து ரொம்ப ஜோவியலாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அரசியலையும் தாண்டி இந்த மாதிரியான நிகழ்வுகளில் சந்திக்கும் போது வந்து பேசுறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். பட் பேசும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லை, எல்லாரும் ஒரே இஎம்ஐ வருது இல்லை, வர வேண்டிய இடத்துல இருந்து திமுகவிலிருந்து இஎம்ஐ பெறுபவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் சார். இன்னொன்று, திமுகவை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் அவர்கள் பெறுகின்ற குட்டு மிக 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 அதிகம். நேற்றைய தினம் திரு கருணாநிதிக்கு திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர் இதில் வந்து மார்க்கெட்டில் சிலை வைத்து ஆர்ச் கலைஞர் வாட்சின்னு வைக்கிறதுக்கு இங்கே சென்னை உயர் நீதிமன்றம் முடியாதுன்னு கொடுத்ததை எதிர்த்து போனப்போ தலைவர்களுக்கு செலவைக்கிறதுக்கு மட்டுமே தான் காசு செலவு பண்ணியிருப்பீங்களா, இதை தவிர வேறு நல்ல திட்டமே போட மாட்டிங்களா, அவர் என்ன தெய்வமா அப்படின்னு கருணாநிதி என்ன தெய்வமானு கேட்டு தடை கொடுத்துட்டாங்க. நான் இதுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மீடியாக்கள்லேயே வரமாட்டேங்குது. ஸோ இதுதான் ஸோ இதுக்கு ஒரு பக்கம் நம்ம பெண் நிறுவனம் கூறுகின்ற அந்த விஷயங்களை மட்டுமே பேசணும். நேற்றுக்கு ஃபுல்லாக டிடிவி போய் அண்ணாமலை சந்தித்தார், இன்றைக்கி இப்போ இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை திரு சீமானோ அண்ணாமலையோ பேசினா தான் வரும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி துறையூரில் ஒரு பள்ளி கட்டி முடித்து 8 மாதத்தில் மேலேருந்து கீழே பேந்து விழுந்திருக்கு. இது
திமுக வந்த பிறகு அவர்கள் கட்டிய பள்ளிகளில் 7வது முறை நடக்கும் சம்பவம். ஸோ இது ஒரு பாலமே அடிச்சுட்டு போச்சுன்னு பார்க்குறேன். இந்த விஷயங்களை எல்லாம் பேச வேண்டிய சீமான் இன்னைக்கு போய் விஜயோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு போக வேண்டிய இஎம்ஐ அந்த அளவுக்கு சுருங்கிட்டாரு. அதான் அவரை பொறுத்த வரைக்கும் திமுக தெளிவாக அஜெண்டா கொடுத்துருச்சு. நீங்கள் ஏன்னா நேற்றைய தினம் இன்னைக்கு ஹிந்துலேயோ இல்லை எக்ஸ்பிரஸ்லேயோ இருக்கிறது, திமுக தன்னுடைய கட்சி தலைவர்களுக்கு இனிமேல் யாரும் ஜோசப் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என்று ஒரு அறிக்கை தெளிவாக இன்னைக்கு பெரிய பத்திரிகைகளிலே வந்திருக்கு. எனவே அந்த வேலையை சீமான் செய்வதற்காக அவருக்கு தெளிவான அளவில் ஸ்வீட் பாக்ஸ்களும் இது கோர்ட்டில் அவருடைய கேஸையும் பார்த்து கொள்கிறேன் என்று கூறப்பட்டு விட்டது. எப்படி சார் இப்போவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா 10 லட்ச ரூபாய் தானா? ஸ்வீட் பாக்ஸ்னா அரசியல் ஸ்வீட் பாக்ஸ்னா 1 கோடி. 1 கோடி இப்போ 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ஆயிடுச்சு. இல்லை ஸ்வீட் பாக்ஸ்னா 1 கோடி, கிஃப்ட் ஹேம்பர்னா 10 லட்சம். ஓகே ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.